குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மண்டே மார்னிங் 4:30 ஆக போகுது. நல்லா 3 டேஸ் லீவ் விட்டுருந்தேங்க. நல்லா தூங்கியாச்சு. இப்போ மண்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெள்ளன எந்திரிச்சாச்சு. ஓகே, எந்திரிச்சு தான் ஆகணும். இனி வந்து மண்டே டூ ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் விலாக் வரும். மறக்காம பார்க்கணும். என்ன இந்த பிள்ள போடுதுன்னு நினைக்கக்கூடாது. எதுவும் சொல்லவும் கூடாது. கண்டிப்பா பார்க்கணும். சரிங்களா? சரி, ஓகேங்க. நம்ம காலை வேலைகள் ஒவ்வொரு வேளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேத்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் சாங் பாடினேன். நானா வந்து டான்ஸ் ஆடுனாரு. எனக்கே சிரிப்பா தான் இருந்தது. அப்லோட் பண்ணலாமா வேண்டாமான்னு 2 நாள் யோசிச்சதுக்கப்புறம் தான் நான் அப்லோட் பண்ணேன். ஏன்னா, யாராவது நம்மள கிண்டல் பண்ணுவாங்களா அப்படிலாம் நெனச்சேன். உண்மையா சொல்லப்போனா, நமக்கு நெறைய வலியும், வேதனையும் இருக்கு. அதுக்கு ஒரே மருந்து நம்ம குழந்தைங்க தாங்க உண்மையிலேயே. அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயம் நம்மள பண்ண சொல்லுவாங்க. இப்ப என்னைய வந்து சாங் பாட சொன்னது நானா தான். அதனால தான் நான் பாடினேன். அந்த மாரி சில விஷயங்கள் நம்ம மனசுக்கு சில வேதனைகள மறக்குதுங்க. ஓகேங்க. கோலம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பூஜை அறையில போய் விளக்கேத்தி, வத்தி ஏத்தி சாமி கும்பிட்டாச்சுங்க. வெளியிலயும் வந்து விளக்கேத்தியாச்சு. நான் போட்ட சின்ன கோலம் இதுதாங்க. நானாக்கு பாலாத்தி குடுத்துடலாம். அதான் இன்னைக்கு முதல் வேலை. ஓகேங்க. உல வச்சாச்சு. அரிசியும் களைஞ்சாச்சு. அரிசி போட்டாச்சுங்க. ஒரு பக்கம் சாதம் வேகட்டும். இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து தக்காளி தொக்கு தக்காளி தொக்கு தாங்க செய்றேன். அதுதான் சாதமா குடுக்க போறேன். ஏன்னா மாவு தீந்துருச்சு. அம்மா மாவு அரைச்சு போட போறாங்க. அம்மா மாவு அரைச்சாங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லா அந்த கிரைண்டர் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் மக்கர் போடும். அதனால அம்மா அங்கேயே தான் இருப்பாங்க. அதனால இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக இதே பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் சேர்த்து லன்ச் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சோலியா அப்படின்னு டிசைட் பண்ணி அதாங்க நான் ரெடி பண்ணுறேன். ஓகேங்க. பூ எடுத்து வச்சாச்சு. மார்னிங் 5:50 ஆகுது. அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் தெரியுதுல்ல, அங்கே ஒரு 2 பேர் இந்த டைமுக்கு துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. ஓகே. நம்ம லேட்டா தூங்கி எந்திரிக்கிறத விட, மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கிறது நல்லா தான் இருக்கும். ஒரு மாரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எனர்ஜிட்டிக்கா இருக்கு. ஓகேங்க. இந்த நாள் இனிய நாளா அமையணும்னு நான் இறைவன வேண்டிக்கிறேன். உங்களுக்கு சேர்த்து தான் வேண்டிக்கிறேன். ஒரு வழியா நானும் கிளப்பியாச்சுங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ஷூ வந்து 3 நாள் நல்லா துவைச்சு காய வச்சிருந்தேன் வெயில்ல வச்சு. அதனால எதுவும் உள்ள க்ளீனாக இருந்தது. நானா ரெடி ஆயிட்டாரு. அவர் தூங்கிட்டு தான் இருந்தாரு. எப்படி எந்திரிச்சாருன்னா, நான் கையில சாக்லேட் வச்சிருந்தேன். அத கண்டுபிடிச்சிட்டாரு. "என்ன சாக்லேட் ஸ்மெல் வருது?" அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிட்டாரு. ஓகேங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோல சந்திக்கலாங்க. போயிட்டு வரேங்க. பாய்ங்க.